இப்போ பார்த்தீங்கன்னா குண்டார் டேம் வந்திருக்கோம். ஸோ செங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி ஒரு 200 ரூபா கொடுத்து இங்கே குண்டார் டேம் வந்துட்டோம். இப்போ குண்டார் டேமில் மேலே ப்ரைவேட்டாக ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னாங்க ஒரு அண்ணன். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. ஒரு 4 பேருக்கு வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க. போய் அந்த இடத்த பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த ஃபால்ஸுன்னு. ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பணும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போய் ஃபால்ஸில் போய் நல்லா குளியில் போட வேண்டியதான். அழகர் கோயில் சொல்லு ஏதாவது. எங்கள் வீட்டில் 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். 10 மணி ஆக போகுது. இருக்கிறாங்க வீட்டுக்கு கூட்டி போக மாட்டுறாங்க. குண்டார் டேம்ன்றாங்க என்னமோ சொல்லிக்கிருக்காங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரியாதனால தான் நம்மள்ட்ட 300 ரூபா சொல்லி ஏமாத்திடுறோம். நம்மளே வந்துருக்கலாம் போல நடந்து. இன்னும் மேலே போகணுமாம்டா. அது வேறையா? இதுவே நல்லா இருக்கு. இங்கே குளிச்சு போயிருக்கலாம். சரி வாங்க இறங்கிட்டோம். பார்த்துட்டு வருவோம். இதோட தான் வரோம். நம்ம ஜனமெல்லாம் வரதில்லை. அதுவும் கரெக்டு தான். நீ சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையாட்டுறேன். ஆனால் ஃபைனலாக ஸ்பிளிட்டு போடும்போது அந்த இதெல்லாம் எனக்கு சேராது கணக்கு. பார்த்துக்கோங்க. ஏய் வேணாப்பா ஸ்பிளிட்டில் சேர மாட்டேன்றியா? வே டு பிரைவேட் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த சீனரியே நல்லா இருக்குது. எஸ்டேட் இருக்கான்ப்பா அங்கிட்டு. ஃபால்ஸோட சவுண்டு கேட்டே இருக்குது. அப்படியே நம்ம இப்போ மேலே ஏறி போய்கிட்டே இருக்கோம். அருண் பாண்டி எஸ்டேட் அது பேர். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே நடந்து வந்திருப்போம். இன்னும் போய்கிட்டே இருக்கோம். எவ்வளோதான் தெரில. இன்னும் நம்மளுக்கு மொட்டத்தனமான ஒரு ஃபால்ஸ் கட்ட போகிறாரு. குண்டார் டேமில் இப்படி ஃபால்ஸ் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்ப்போம் வாங்க. வேற லெவலாக இருக்குங்க. பிரைவேட் ஃபால்ஸ் ஒர்த்து ஆக்சுவலாக 300 ரூபாய்க்கு. தல ஒர்த்தா இல்லையா? ஒர்த்தா? பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஏறி வந்திருப்போம். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அவங்களே செட்டப் பண்ணியிருப்பாங்க போல். ரகலைகள் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி வேறு லெவலாக இருக்குது. குளிச்சு முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே இப்போ ட்ரெயினை பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இங்கே பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடலாம் நம்ம. ப்ரைவேட் ஃபால்ஸு ஒரு ஆளுக்கு 100 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருத்தர் தான் ஆக்சுவலாக 100 சார்ஜ் பண்ணுறது. கீழே நம்ம குண்டார் டேம் வந்தோம்னா கீழேயே கேட்குறாங்க ப்ரைவேட் ஃபால்ஸ் வரீங்களா அப்படின்ட்டு. ஸோ சொல்லிட்டோம்னா காமிக்கிறாங்க நிறையா ஃபால்ஸு. ஒரு 4-5 ஃபால்ஸ் காமிச்சாங்க. அதை நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அங்கே கூட்டி போயிடுவாங்க. நல்லா நீட்டாக இருக்குது குளிக்கிறதுக்கு. அட்டைப்பூச்சி இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அட்டைப்பூச்சி சின்ன சின்னதாக இருந்துச்சு. என் காலில் ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து போட்டேன். ஒன்றும் ஆகலை. அட்டைப்பூச்சிக்கு மட்டும் சேஃபாக இருங்க. மித்தபடி ஒர்த்து தான், பயங்கர ஒர்த்து.
கிளம்புவோம் வீட்டுக்கு. ட்ரெயின் ஏறியாச்சு. 7:10 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மதுரைக்கு போகிற ட்ரெயின் இருக்குது. ஸோ அதில் நன்றி சொல்லி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கோயிலேருந்து இறங்கிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம் செங்கோட்டையோட பஸ் ஸ்டாண்டுக்கு. அதோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அங்கேருந்து அப்படியே டேமுக்கு, குண்டார் டேமுக்கு ஒரு ஆட்டோ இருந்துச்சு, ஆட்டோ பிடிச்சிட்டோம். ஸோ அதோட ப்ரைஸ் ஒரு 200 வந்துச்சு. ஸோ குண்டார் டேம் போயிட்டு அங்கே ப்ரைவேட் ஃபால்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணே சொன்னாங்க. அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வேறு லெவல் ஒர்த்தாக இருந்துச்சு. அதுக்கு 4 பேருக்கு 100 ரூபா தலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி 400 ரூபா கேட்டாங்க. ஸோ ஒரு 300 கொடுத்து அங்கே போயிட்டு வந்தோம். வேறு லெவலாக இருந்துச்சு உண்மையிலே. அட்டைப்பூச்சி மட்டும்தான் கொஞ்சம் தொல்லை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆட்டோ வரவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 6 மணி அதனால் கொஞ்சம் கூட்டமும் கம்மியாகிறதுனால ஆட்டோ வரவே இல்லை. ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி திருப்பி ஒரு 200 கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனையும் வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் ஆளுக்கு 2 பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். டிக்கெட் பார்த்திங்கன்னா வரும்போது 70 இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 75 ருபீஸு. டிக்கெட் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், vlog முடிச்சுக்கிறோம். இப்போ நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு எல்லாமே வந்து நான் சைடில் நான் கொடுக்குறேன். ஸோ குண்டார் டேம் போனனால எங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் கோயில் மட்டும் தான் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 300 400 அந்த மாதிரிக்குள்ளே தான் வரும். 600 வராது. ஒரு 500க்குள்ளேயே நீங்கள் பட்ஜெட்டாக போயிட்டு வந்துடலாம். ஸோ மதுரையிலேருந்து தென்காசியில் இருக்க முருகன் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். பட்ஜெட் ட்ரிப் தான் இதுவுமே. அடுத்த vlogல சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். என்னென்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த vlogல சந்திப்போம். பாய்.